சூப்பர் ஹெக்டிக் டேஸ் தான். ப்ளஸ் நேச்சரும் ஒரு மாதிரி லைக் இட் வாசன்ட் இன் அவர் ஃபேவர் ஆல் த டைம். மான்சூனில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம், வைல்ட் அனிமல்ஸ், ரெப்டைல்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தாண்டி அந்த ஸ்பெசிஃபைட் டைம்குள்ளே ஷூட் பண்ணி முடிக்கணுங்கிறதா அது அவரோட டிட்டர்மினேஷன். இதுதான் அவருக்கு பண்ண பிடிக்குங்கிறது எனக்கு தெரியும். ஸோ இதுக்கு பண்ணுறதுக்கு டீமா நாங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 82 டேஸ்ல 84 டேஸ்ல இந்த ஸ்கேல் ஆஃப் ப்ராஜெக்டை முடிக்க முடிஞ்சுன்னா டெஃபினட்டா அது டீம் சப்போர்ட் இல்லாம இருக்க முடியாது. என்னோட அசோசியேட்ஸ், அசிஸ்டன்ட்ஸ், கேஃபர், கோபால்னா எல்லாருமே ஒரு மாதிரி சம சிங்க்ல இருந்து அவங்களுக்குமே ஸ்டோரி என்ன ஏது எல்லாரையுமே இன்வால்வ் பண்ணி எல்லாருக்குமே அதான் ப்ரோ, அது ஒரு மாதிரி ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது செம ஃபாஸ்டா செம ரேப்பிடா ஒரு வாரத்துக்கு அப்புறமா வரப்போற ஷூட்டுக்கு ஒரு 3-4 நாள் முன்னாடியே ப்ரீலைட் பண்ணி வச்சுட்டு, ஏன்னா ஒரே லொகேஷன் அந்தமான்ல ஒரே இதுங்கிறதுனால 3-4 டேஸ் முன்னாடியே ப்ரீலைட் பண்ணிட்டு பண்றது. இந்த மாதிரி சின்ன சின்னதா என்னென்ன ஒர்க்லாம் முன்னாடியே நம்ம பண்ணி வச்சுட்டோம்னா ஷூட் அந்த ஆக்சுவல் டே ஆஃப் ஷூட் போது ஸ்மூத்தா ஈஸப்பா எந்த வித ஹிக்கப்ஸும் இல்லாம போனோமோ அந்த ஒர்க்கை எஃபெக்டிவா பண்ணிட்டு இருந்தோம்.